அப்படி இருக்கும்போது தசரத சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரனாக அவதாரம் செய்து மனித லீலையை தானும் அனுசரித்து மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது ஈஸ்வரனையே சரணமடைய வேண்டும் என்ற தர்மத்தை தான் நன்றாக அனுஷ்டித்து காட்டுவதன் மூலம் இப்பேற்பட்ட பரம தர்மத்தை இறைவன் உலகத்தில் ஸ்தாபனம் செய்தான் என்பது மிகவும் சங்கதம்தான். ஆகையால் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் முக்கியமான சர்க்கமாக அமைகிறது. இந்த ஸ்தோத்திரம் சூரியனை குறிப்பிடவில்லை, சூரிய மண்டல அந்தர்யாமியைத்தான் குறிப்பிடுகிறது என்பதற்கு பிரம்மேஷா நாச்சுதேஷாய என்ற ஒரு பதமே போதும். திரிமூர்த்திகளுக்கும் சூரியன் எவ்விதம் ஈசனாக ஆவான். ஆகையால் இந்த ஸ்தோத்திரம் பிரம்மத்தை தான் குறிப்பிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பிரம்மாதி தேவர்கள் நீதான் பரவஸ்து